ஒரு உண்மையான இறை விசுவாசி, உண்மையான ஒரு முஃமின், யா அல்லாஹ் என்ன கபர்ல இருந்து, அதனுடைய வேதனையிலிருந்து, தண்டனையிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று ஒரு முஃமின் கேட்டுக்கொண்டே இருப்பான். நாங்க இன்றைக்கு கபரை பத்தி யோசிக்கிறதும் இல்லை. கபர், நான் மௌத்தா போன என்ன நடக்கும் என்பதை பத்தி யோசிக்கிறது இல்லை. மௌத்தான என்ன இடத்துக்கு நான் போவேன், என்ன நிலையில நான் போவேன், அல்லாஹ் எப்படி சந்திப்பேன், கேள்வி கணக்கு எப்படி பதில் சொல்லுவேன், யோசிப்பதே கிடையாது. இது லேசாக்கப்படணும். கபருடைய வேதனை இல்லாமலாக்கப்படணும், கபருடைய தண்டனை இல்லாமலாக்கப்படும். அப்படி என்று நாங்க நினைத்தால் அல்லாஹ் இடத்துல கேட்கணும். முதலாவது இந்த பிரார்த்தனையை கேட்கணும். கபருடைய வேதனையிலிருந்து என்ன பாதுகாத்திரியா அல்லாஹ், நரகத்தில இருந்து என்ன பாதுகாத்திரியா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படித்து தந்தார்கள், அவர்களே கேட்டார்கள் என்றால் முன்பாவம் பின்பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவை ஓதியிருக்கிறார்கள், அதிகமாக ஓதியிருக்கிறார்கள் என்றால் நாங்க அன்புக்குரிய சகோதரர்களே முன்பாவம் பின்பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா? நாம் எந்த அளவு இதில் கவனம் எடுக்கணும் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹானி மௌலா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபருக்கு பக்கத்தில் சென்றால், எந்த கபரை கண்டால் கபரின் பக்கத்தில் சென்றாலே அவர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள், தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விடுவார்கள். இல்ல ரெண்டு விஷயம், ஒன்று அவர்கள் அழுகின்ற அழுகை அப்படியே அழுது தாடியால் வழிந்து ஓடும். ஒன்று கபரை பத்தி பயம், ரெண்டாவது வழிந்து ஓடுற அளவுக்கு தாடி பெருசா இருக்குது அவங்களோட. அதையும் நாங்கள் இந்த ஹதீஸ்ல விளங்கிக் கொள்ளணும், இந்த செய்தியில விளங்கிக் கொள்ளணும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு பக்கத்துல போனாங்கன்னா அழுவாங்க, தேம்பி தேம்பி அழுவாங்க. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்பாங்க, சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி எல்லாம் சொல்லப்படுற நேரம் நீங்க அப்படி அழுவதில்லையே, ஏன் கபரை கண்டால் கபருக்கு பக்கத்துல போனாலே நீங்க அழுகிறீங்களே? அப்படி அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இன்னல் கப்ர அவ்வலு மனாசிலில் ஆகிரா. கபர் என்பது ஆகிராவுடைய, மனிதன் மௌத்தான பின்னால் அவனுடைய மறுமை வாழ்க்கை ஆரம்பித்து விடுகிறது. மறுமை வாழ்க்கை பெரிய அடையாளங்கள் வந்து பெரிய உலகம் அடைகிற அந்த மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. மௌத்தான உடனே அவனுக்கு ஆரம்பமாகிற மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அப்ப இன்னல் கபர, கபர் என்பது மனாசிலில் ஆகிரா, மறுமையினுடைய படித்தரங்களில் முதலாவது இடம் அதுதான். கபருக்குள்ள ஒரு மனிதன் சென்று விட்டால் ஆகிராவுடைய மறுமை வாழ்க்கையினுடைய முதலாவது படித்தரம், முதலாவது இடம், முதலாவது தங்கும் இடத்துக்கு சென்று விட்டான்.